இங்க கேட்டிருக்கீங்க ஜனவரி 29. அதான் முடியாம நிறைய பாருங்க. என்னென்ன சாதாரண வருடம் ஒன்றுக்கு டிசம்பர் 31, ஜனவரி 1 எல்லாம் ஒரே நாள் தானே சாதாரண வருடத்துக்கு. அப்ப இந்த டிசம்பர் 31 செவ்வாய்க்கிழமை என்று சொல்லுறாங்க. உங்களுக்கு தெரிய வேணும் என்னன்னு. டிசம்பர் 31 சொல்லப்படுது. அப்ப எங்களுக்கு தெரியும் ஜனவரி 1 செவ்வாய்க்கிழமை தான். அதே வருஷத்தின் ஜனவரி 1 செவ்வாய். அப்ப ஜனவரி 1 செவ்வாய் என்ற எங்களுக்கு என்ன தெரியும்? 1 8 என்ன 1 8 15 22 29 எல்லாம் ஒரே நாள் தான். அப்ப இவ்வளவும் செவ்வாய்க்கிழமை தான். அப்ப நேரடியா கேள்விப்படுகிறது என்ன எங்களுக்கு? ஜனவரி 29 கேட்டுக்கிறேன். அப்ப அதுவும் செவ்வாய்க்கிழமை தான். என்னதான்? செவ்வாய்க்கிழமை. சரியோ? ரைட். அடுத்தது கண்டு பிப்ரவரி 1 இப்ப சொல்லுங்க பார்ப்போம். 29 செவ்வாய் என்று தெரியும். அப்ப பிப்ரவரி 1 என்னவா இருக்கும்? பிப்ரவரி 1 என்னவா இருக்கும்? அடுத்த ரைட் எங்க இப்ப சொல்லுவோம். வியாழன். வியாழன். பாப்போம் வியாழன் 29 செவ்வாய் இருந்தா 30 புதன் 31 வியாழன் எல்லாம் வருது. அடுத்த நாள் 1 வெள்ளி எல்லாம் வரணும். பாருங்க ஏன் வியாழன் சொல்றியாது? ஜனவரி எப்ப முடியுது? 31 முடியுது. அப்ப 29 செவ்வாய் என்றா 30 புதன் 31 வியாழன். அடுத்த நாள் தான் பிப்ரவரி 1. அவ என்ன வரப்போகுது? வெள்ளிக்கிழமை வரப்போகுது. பிப்ரவரி 1 வெள்ளி. வியாழன் ரைட். அடுத்த விஷயம். பிப்ரவரி 1 வெள்ளி என்றா பிப்ரவரியின் கடைசி நாள் என்ன கிழமை? இந்த ஆண்டின் பிப்ரவரி எத்தனையில முடியுது? 28ல முடியும். 28ல முடியுது. ஆனா 1 வெள்ளி என்று கண்டுபிடிச்சிட்டோமல்லோ. 29 வியாழன். ஓ தெரியும் பாருங்கோ. நாங்கள் பிப்ரவரி 1 வெள்ளி என்று எங்களுக்கு தெரியும் கண்டுபிடிச்சோம். அப்ப 29 வெள்ளிதான் பெற வேணும். இதுக்கு பிப்ரவரியில 29 வந்தா வெள்ளிதான் பெறணும். 1 8 15 22 29 கமைய 29 வெள்ளி பெறணும். ஆனா 28ல தானே முடியுது. ஓமா இல்லையோ? அதால வியாழன் முதல் நாள் 28ஆம் தேதி வியாழன். ஓகே அவள் இப்ப உங்களுக்கு ஜனவரி 1 தராமல் 1 டிசம்பர் 31 தான் தராது. சரிதானே? டிசம்பர் 31 தான் தராது. சாதாரண வருடம் முக்கியம். இதே கேள்வியை இப்படியே ஒரு லீப் வருடம் ஒன்றின் டிசம்பர் மாதம் 31 செவ்வாய்க்கிழமை என்று போட்டு இந்த கேள்விகள் வந்தா நீங்க என்னத்தை கருத்து எடுப்பீர்கள்? லீப்பு தான் என்ன நெட்டாண்டு ஒன்று அல்லது லீப் வருடம் ஒன்று இருந்தது. சொல்லுங்க என்ன செய்வீர்கள்? டிசம்பர் 31 தொடங்குறனாலும் அடுத்தடுத்த நாளா இருக்கும். ஓ பிள்ளைகள் என்ன பாப்பீர்கள்டா? நடுவுக்கு ஒரு நாள் கூடுதல்லோ. அப்ப டிசம்பர் மாதம் 31 செவ்வாய் என்று தச்சலாம் வந்துட்டுதா. அதுக்கு முதல் நாள் தான் திங்கட்கிழமை தான் ஜனவரி 1. சாதாரண வருடத்துக்கு தான் திரும்பவும் சொல்றேன். ஜனவரி 1 டிசம்பர் 31 ஒரே நாளாக இருக்கும். நெட்டாண்டா ஜனவரி 1 செவ்வாய் என்றா புதன்கிழமை டிசம்பர் 31 ஒரு நாள் கூட பெறும். சரிதானே? இனி மறக்க வேண்டாம்.
சரியோ? ரைட் ரைட். இன்றைக்கு இவ்வளவு இருக்கா மலம் மலண்டு வாசிங்க உள்ள இருக்கா? சரி, நான் சொல்ல சொல்ல வாசிங்க, எல்லாரும் வாசிக்க வேண்டாம். சரி, இது வரப்போற சொற்கள் ஆனதெல்லாம் கூட உரிய ஆனதுல இதுகளுக்கு தான் வரும், இப்படியே வரும் இந்த சொற்கள். என்ன? ரைட். சரியோ? ரைட். மலமலமலண்டு வாசிச்சா காணும் எல்லாரும். சரிதானே? ரைட். எங்க அத்திக்கு இருக்கா வாசிங்க மலமலண்டு. இதுதான். ஐயோ போனோட ஓ மணிக்கு நிற்கிறார், ஒரு மணிக்கு நிற்கிறார். இதுதான் வாசிங்க. සුමන් කොහේද ඉන්නේ? සුමන් අතුලේ ඉන්නවා. ம், නිමාලි කොහේද ඉන්නේ? ம், නිමාලි එළියේ ඉන්නවා. ம். நிமாலி எலியே இன்னவா. என்ன? ரைட். நிமாலி எலியே இன்னவா. ரைட். இங்க பாருங்க உங்களுடைய இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த வசனத்துக்கு இந்த சுமனத்தானே கேட்டுக்கிறாரு. சுமன் எங்கே இருக்கிறார்? இதுதான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரப்போகிறது. நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு என்ன செய்ய போறீர்கள்? சுமனுக்கு பதிலா என்ன போட போறீர்கள்? சொல்லுங்க, அவங்க வீட்டை பிராக்டிஸ் பண்றதுக்கு என்ன செய்ய போறீர்கள்? கமல் கமல் ஆகிற பெயர்களை மாத்துவீர்கள், உறவு முறைகளை மாத்துவீர்கள். என்ன? தாத்தா புகையில இன்னே, அப்ப அங்க இருக்கிறாங்க. அம்மா புகையில இன்னே, மல்லி புகையில இன்னே, என்ன நங்கி புகையில இன்னே, ஐயா புகையில இன்னே, என்ன பாலன் புகையில இன்னே, இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு வீட்டை பிராக்டிஸ் பண்ணுவீங்க. இப்ப அத்துல என்ன பிள்ளைகள்? அத்துல என்ன? உள்ளுகள். அத்துல அத்துல உள்ளே அத்துலன்னா உள்ளுக்கு எல்லாமே வரும். அத்துலே அத்துலே என்ன வரும்? நம்ம ஆண்ட உச்சரிப்பில் இல்ல அத்துலே இன்னவா, அத்துலி இன்னவா உள்ளே இருக்கிறார், உள்ளே இருக்கிறார். சுமன் உள்ளே இருக்கிறார். சுமன் வெளியே இருக்கிறார் என்ன வரும்? சுமன் எளிய என்னவா எலியே இன்னவா. எலியே, எலியே என்ன வெளியே. சுமன் எலியே இன்னவா. சரிதானே? பாருங்க, சுமன் கொகைத இன்னே, சுமன் அத்துலே இன்னவா. நிமாலி கொகைத இன்னே, நிமாலி எங்க இருக்கிறார்? நிமாலி எலியே இன்னவா. சரிதானே? நிமாலி எலியே இன்னவா. இப்ப பிள்ளைகள் கே கே என்ற என்ன? கே என்று வரும். ஒயா கே என்ன வரும்? ஒயா கே. அழகாக நம்ம காக்கணும் உங்களுடைய ஒயாகே, உங்களுடைய ஒயாகே தாத்தா, ஒயாகே தாத்தா கொகைத இன்னே என்ன வரும்? உங்கள் தாத்தா எங்கே இருக்கிறார்? தாத்தா என்ன? தாத்தா என்ன? உங்கள் தாத்தாவே. அப்பா எங்கே இருக்கிறார்? உங்களோட அப்பா எங்கே இருக்கிறார்? ஒயாகே அம்மா கொகைத இன்னே. உங்களுடைய அம்மா எங்கே இருக்கிறார்? உங்களோட அம்மா எங்கே இருக்கிறார்? ஏன்னா இப்படிதான் பிள்ளையா சொற்கள் நின்று கொண்டு போகும். சரிதானே? அப்ப நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஒரு இடத்துல வச்சு கொண்டு மாற்றங்களை செய்து செய்து எல்லாரும் பயிற்சி எடுங்கோ. சரிதானே? இப்படியேதான் கேள்விக்கு வந்து கொண்டே இருக்குது. சரியே? ரைட் ரைட் பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு வீட்டில் சின்ன 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 விஷயங்களை பார்ப்போம். போயிட்டு போவோம். தபால் நிலையம் ஒன்றில் இடம்பெறும் சேவைகள்ல உங்களுக்கு குழப்பி அடிக்கிற சேவை ஒன்று இந்த காசு கட்டளை. காசு கட்டளை என்ற போது நீங்க உடனே காசு தானே பேங்க் என்று வங்கி என்று நிறைய பேர் எழுதுனவ பிள்ளையாளுதினம். சரிதானே? அது தவறு. காசு கட்டளை. அப்ப பணக்கணுக்கள் வாங்கல் செய்யும் இடம் வங்கி என்று தானே படிச்சிருக்கிறோம். என்ன பணக்கம் அதான் நீங்க காசு கட்டளை நினைப்பீர்கள். இது நாங்கள் அனுபவிக்கிற விடயம் பிள்ளைகள நிறைய பேர் எழுதியக்கு இப்படி எல்லாம் காசு கட்டளை வங்கி என்று எழுதுறாங்க. அதுக்காகத்தான் உங்களை நிதானமா வச்சிருக்கிறதுக்காக நான் சொல்றேன். சரிதானே? ரைட். சார் காசோலை தானே சார் வங்கி?
காசோல வங்கிக்கு வரும். இது காசு கட்டளை, மணி ஓர்டர்னு சொல்றோம். நீங்கள் இப்ப கொழும்பில் இருக்கிற உங்களோட உறவுகளுக்கு காசு அனுப்புறதுக்காக என்ன செய்வீர்கள்டா, நீங்கள் இருக்கிற ஊரில் உள்ள பேங்க்ல வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து இந்த காசை கொடுப்பீங்க. அவங்க ஒரு ரிசிப்ட் ஒன்று தருவாங்க உங்களுக்கு, காசை வேண்டினதுக்கு பாருங்க. அது உங்களோட யார் எங்க உறவு முறை எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல உள்ள போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் கூட சொந்தக்காரர் அந்த காசை வேண்டவங்க. உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ்ல கொண்டு நாங்கள் காசை கொடுத்தா எங்களை சொந்தக்காரருக்கு அந்த காசை இங்க போய் சேர்த்துக்கொண்டா அவன் இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல ஊர்ல இருக்கணும், கொழும்புல உள்ள போஸ்ட் ஆஃபீஸ்ல அனுப்பியிருந்தேன், அட்ரஸ் போட்டிருந்தா கொழும்புல உள்ள போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் அந்த காசை அங்க வேண்டிக்கணும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இது காசு கட்டளை. தெரியும். காசோலி என்றா வேற பிள்ளைகள் அது. காசோலி என்றது அப்புறம் அடுத்த வகுப்புல விரிவா போட்டு காட்டுறது. காசோலி என்றது பிள்ளை இந்த காசை கையில நாங்க கொண்டு திரிப்போம் இல்லோ, கொண்டு திரிஞ்சா கிளச்சி போடும், கடவு போயிடும். அதனாலதான் அந்த காசோலி தான் நான் படிவ விளக்கமா தான் அனுப்புறது. சரி, பேங்கில் கொண்டு நாங்கள் காசை கொடுப்போம் போட்டு வைக்கிறது, பேங்குக்கு எழுதி எழுதி கொடுப்போம், அது எப்படி என்ன காட்டக்கூடாது. சரி, ஞாபகப்படுத்தும் அடுத்த வகுப்புல காசு திருப்போம். ரைட். தந்தி அனுப்புதல் தெரியும். தொலைபேசி மின்சார கட்டணம் செலுத்துதல், என்ன தொலைபேசி மின்சார கட்டணம் செலுத்துதல். சரியே. பிள்ளைகள் இந்த காசு கட்டண முறை, தந்தி அனுப்புற முறை எல்லாம் முந்தி பழைய காலத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணினது. அது அப்படியே தொடருது. அதை விட இலகுவாக வேகமாக அனுப்பக்கூடிய மாதிரி எல்லாம் வந்துடுதோ என்ன, இதெல்லாம் பழைய முறையில. ரைட். அதிக அளவு மக்கள் தகவல்களை பெற பயன்படுத்தும் ஊடகம் என்ன பிள்ளைகள்? அதிக அளவு மக்கள் தகவல்களை பெற பயன்படுத்தும் ஊடகம் ஓப்பனா கதைக்க மாட்டான். வானொலி. வானொலி. என்ன ஏன் மிச்சாரெல்லாம் மூவில வச்சிருக்கீங்க மைக்கு? அதிக அளவு மக்கள் தகவல்களை பெற பயன்படும் ஊடகம் வானொலி. வானொலிக்கும் பத்திரிகைக்கும் என்ன? பத்திரிகையை விட வானொலியில உள்ள நன்மை உண்டு என்ன சொல்லுவாங்க? எல்லா வேலையும் கேட்டுக்கொண்டே செய்யணும். எல்லா வேலையும் என்ன நன்மை பத்திரிகையை விட வானொலி? வானொலி வந்து அவசர வேலைகளுக்கு உதவும். செய்தி அவையில் வானொலி எல்லாருக்கும் விளங்கும், பத்திரிகை எனக்கு மாத்திரம் இப்ப ஒரு ஆள் எழுத வாசிக்க தெரியாதாக்கள் என்ன செய்யறது? பேப்பரை வச்சு கொண்டு படத்தை தான் பார்க்கலாம். ஆனா ரேடியோட்ட என்ன செய்யலாம்? சொல்றோம் எல்லாரும் புரிஞ்சு கொள்ளுகிறோம். ஏன்னா கொழும்பிலே பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுன்னு தலைப்பு செய்தி போட்டு கிடக்கு. அந்த கொழும்புல வெள்ளப்பெருக்குன்றதை யாருக்கு தெரியும்? பேப்பர்ல வந்துட்டா பேப்பர் வாசிக்கிறாங்களுக்கு தான் தெரியும். அதுதான் பாவிச்சான். ரேடியோவில் ஆரம்பிச்சா என்னையும் எல்லாருக்கும் பேப்பரை பார்த்து கொண்டே கொழும்புல ரேடியோவை பார்த்து கொண்டு போடுவோம். இல்ல, ரேடியோ போட்டு பார்த்து கொண்டு இருக்கலாம். சரிதானே? அப்படி சின்ன சின்ன காரணங்களால் அதிக அளவுல மக்கள் அதை பயன்படுத்துகிறார். சரியே. அதிக அளவு மக்கள் பத்திரிகைகளின் கடைசி பக்கத்திலேயே விளையாட்டு செய்திகள் காணப்படும். அப்போ எங்க வரும் 10 பேப்பர்ல விளையாட்டு செய்தி வந்து முன்பக்கம் போட மாட்டாங்க. முன்பக்கத்துல பிரதானமான அத்தியாவசியமான செய்திகள் தான் முன்னுக்கு வரும். முக்கிய செய்திகள் முன்னுக்கு வரும். விளையாட்டு செய்தி கடைசியில வரும். விளம்பரங்கள் எல்லாம் பின்னுக்கு அங்காதான் போகும். சரிதானே? பத்திரிகையில விளம்பரம் செய்யறதுக்கு எப்படி பிள்ளைங்க காசு கட்ட வரும்? பத்திரிகைக்கு விளம்பரம் போட போறீர்கள், ஒரு அறிவித்தல் கொடுக்குறீர்கள், பேப்பர்ல வரும், என்ன செய்ய முடியும்? நாங்க போன வகுப்புல இதுக்கான இது படிக்கிறாங்க. பேப்பர்ல போடுறதுக்கு பிள்ளைகள் பரப்பளவு படிக்கிறாங்களோ, பரப்பளவு நீளம் தராகலம். அப்ப அந்த பேப்பர்ல எங்களுக்கு இந்த அளவு பரப்பளவுக்குள்ள இதுக்குள்ளதான் இந்த அறிவித்தல் போட வேண்டும். அப்ப அவங்க எப்படி அளப்பாங்களா? நீளத்தையும் அகலத்தையும்
பெருக்கி போட்டு பரப்பளவு பார்த்தா நம்ம எத்தனை கட்டம் பெருமண்டு. அப்ப இது சென்டிமீட்டர் போல ஏதாவது இந்த பக்கத்துக்கு 10 சென்டிமீட்டர் போடுறாங்க. இந்தியால 15 சென்டிமீட்டர் போட்டுக்கிறேன் நீள பக்கம். கூடினதான் இப்போ ஒன்றும் இல்லாம 15 சென்டிமீட்டர் போட்டுக்கிறேன். அப்ப என்ன செய்ய இதை பெருக்கினா 150 சதுரம் உள்ளுக்கு இருக்கும். 150 சதுர சென்டிமீட்டர். அப்ப அது இந்த பரப்பளவின் அகலத்துக்கு தான் அளவுக்கு தமிழ் பத்திரிகையில என்ன செய்யறது, பத்திரிகையில விளம்பரம் செய்யலாம். அவ அளந்து பார்த்துட்டு தான் அந்த இவ்வளவு ஏரியாக்குன்னு சொல்லி போட்டுதான் காசான வருவாங்க. இப்ப நீங்க விரும்பினா அந்த பேப்பர் பத்திரிகையில முன்பக்கம் முழுவதும் விளம்பரம் போட போறீங்களா நிறைய காசு கொடுக்க வரும். அது ஒரு சின்ன விளம்பரம் காணணும்டா அதுக்கு சைஸை பார்ப்பாங்க. இதுக்குள்ள நீங்கள் எவ்வளோத்தையும் எழுதி தள்ளலாம். சரிதானே? அனுமதிக்கப்பட்ட வார்த்தை பிரயோகங்களோட எழுத வேணும். சரிதானே? அவ இந்த பக்கத்துக்கு தான் அந்த பரப்பளவின் அடிப்படையில தான் என்ன அளவுறது சொல்லுங்க. இதெல்லாம் பாரதிகள் கதைக்கிறபடியாங்கள் எல்லாம் எல்லாத்தையும் எழுதி கொண்டிருக்கலாம். சொல்லுவோம். காசு காசு அளவுறது என்ன எவ்வளவு சரி, பிறந்த நாள் வாழ்க்கை கூட முடியலண்டா பெரிய பக்கத்துல போட்டா அது நிறைய காசு வேணும். ரைட். வானொலி விளம்பரங்களுக்கு எப்படி காசு அளவுறது? ரேடியோவில விளம்பரம் போடுறீங்க. ஒரு கணக்கு பார்த்து நாங்கள் கேட்கணும். சொல்லுவோம். எல்லாரும் நித்தி ஒரே 2 பேரும் நான் முடிச்சிருக்கிறீர்கள். ஜாஸ்தியா சத்தம் காட்டுங்க. உள்ள மேலே சதுவு எல்லாம் ஆயிடுறோம். தத்பயன் எல்லாம் மூவ் பண்ணி போடுங்க. சுவிச்சர் எல்லாரும் ரைட். சொல்லுங்க. வானொலியில எப்படி விளம்பரம் விளம்பர கட்டணம் எப்படியான ஒன்று அறிவித்தல் கொடுக்க மாட்டாங்க. ரைட். ஒரு ஆள் என்றால் ஒவ்வொன்று மாட்டாங்க. சொல்லுவோம். சொற்களுக்கு சொல்றாரு வாயிலிருந்து சொற்களின் அடிப்படையில முடியாது. இப்படி சொற்களின் அடிப்படையில தான் வானொலி விளம்பரம் செய்யப்படும். எப்படி இருந்தாரு ஒரு மரண அமைத்தல் கொடுக்க வேண்டாம். சரிதானே? அது தாத்தா செத்து போறாங்க இணையம் அவற்றை பேரை போட்டு ஊரை போட்டு இவர் கமலாக கணவர் மகன் பாலன் ஆகியோரும் பாதமி தந்தையும் ஆவார் என்று போட்ட வேண்டா. ஒவ்வொரு சொல்லுக்கும் சுதனுக்கு ஒரு சொல்லு, பாலனுக்கு ஒரு சொல்லு, சுப்பிரமணியத்துக்கு ஒரு சொல்லு, மாணிக்க விநாயகத்துக்கு ஒரு சொல்லு, ஊரின் பேருக்கு ஒரு சொல்லு, எல்லாம் ஒவ்வொரு சொற்களாக இருக்கும். அந்த சொல்லின் எண்ணிக்கைக்கு தான் என்ன செய்யணும்? காசு கொடுக்க வேண்டும். சரியே? அப்ப எண்ணுவாங்க. நாங்கள் கொண்டு போறா அந்த அறிவித்தல சொற்களை எண்ணி போட்டுதான் காசாக விளம்பரம். சரிதானே? அப்ப இப்ப சொல்ல விளம்பரத்துக்கு எத்தனை பத்திரிகை விளம்பரத்துக்கு எப்படி வரும்? பரப்பளவின் அடிப்படையில. சரி, வானொலிக்கு சொற்களின் அடிப்படையில அளவிடப்படும். சரியா? ரைட். இலங்கையில் முதலில் உருவாக்கப்பட்ட தொலைக்காட்சி நிலையம் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம். சரியா? ரைட். அடுத்தது அதிக நேரம் தொலைக்காட்சி பார்த்தல் மற்றும் கணனி பாவனை என்பன நமது கண்களை பாதிக்கக்கூடியவை. ஒன்றானே உமையிலையோ பள்ளிக்கூடத்தால வந்து போனத்தானே தூக்குறீங்கள். அவன் தூக்கினா என்ன செய்யும்? அதிக அளவு நேரம் தொலைக்காட்சி கணனி பாவனை என நீண்ட நேரம் தொலைபேசி உரையாடலின் போது செவிப்பறை பாதிக்கப்படும். எந்த நேரம் காதுக வைத்துக் கொண்டு கலட்டி கொண்டு பிள்ளையாது என்கிற செவிப்பறை பாதிக்கப்பட்டு காது கேட்காமல் போகும். சரிதானே? ரைட். இதை வச்சு கொண்டு நீங்க முடிவெடுப்போம் என்ன செய்வது. ரைட். இது வந்து பிள்ளைகள் என்னென்ன கலர் எங்க சொல்லுவாங்க. இதுல உள்ளூர் தபால் பெட்டிட்ட கலர் இருக்கு பிள்ளைகள். இதுக்கதான் கொண்டே கடிதங்களை போட முடியும். ஏன் ஒரு பெட்டி வச்சா நாங்கள் எடுத்துக்கொண்டே போவோம் தானே. என்ன தேவை எல்லாம் சும்மா 4-5 பெட்டி வச்சுக்கணும். ஏன் பிள்ளையில போய் கலர் கலரா பெட்டி வைக்கப்பட்டது தெரிஞ்சாக்கிறதுக்கும்
அப்பதான் தனித்தனியா கொடுக்கலாம். ஓ இல்லாட்டி குழம்பும். ஏன் குழம்பும்? எங்க சொல்லி உள்ளூர் அவ ஏன் தபால் குழம்பும்? என்னடா கலவா? வெளிநாட்டு தபால் அனுப்பலாம். ரைட். இங்க பாருங்க, உடைய தெளிவாகும் போது உடைய சொல்றோம் பாருங்க. சரி, என்னன்னா சரி இப்ப பாருங்க, இவ்வளவு கடிதத்தை தான் நாங்க கொண்டே போட போறோம். தரம் பிரிச்சு போட போறோம். வெளிநாட்டு கடிதங்களை ஏதாவது வேணும் என்று சொன்னாக்குள்ளே நாங்கள் கொண்டே நீல நிறப்பட்டிக்க போடுவோம். போட்டா இந்த நீல நிறப்பட்டிக்க சேர்ற கடிதம் எல்லாம் வெளிநாட்டு கடிதமாக இருக்கும். அப்ப நீ அந்த போச்சதுல வேலை செய்யறாங்க, இது வெளிநாட்டு கடிதங்கள் தானே என்று கூட அதுக்கேற்ற மாதிரி வேலை எடுத்து அந்த கால ஒழுங்கில் எடுத்து எப்போ எடுக்கணும் அந்த மாதிரி எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பிவிடும். அப்ப இலகுவா இருக்கும். இது உள்ளூர் தபால், சிவப்பு. சிவப்பு என்ன தபால்? சாரி, உள்நாட்டு தபால். உள்நாட்டு தபால். பச்சை உள்ளூர் தபால். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? உள்நாட்டு தபாலுக்கும் உள்ளூர் தபாலுக்கும். உள்ளூர் தபால்னா ஒரு இடத்துக்கு மட்டும் அனுப்புறது. உள்நாட்டு தபால்னா ஒரு நாடுக்குள்ள அனுப்புறது. நாட்டுக்குள்ள இருப்போம். அதை சொல்லுமா பிஜாக்கள்? உள்நாடுண்டா ஒரு நாட்டுக்கு அனுப்புறது, உள்ளூர் ஒரு ஊருக்கு அனுப்புறது. எப்படி உதாரணம் சொல்லுமா? அப்பம் உள்ளூர்னா வவுனியா மாவட்டத்துக்குள்ள இப்ப உள்ளூர் தபால்ல அனுப்புறது. வகுப்பு நடக்கும். ஓடி போயிடும். ரைட். பிள்ளைகளுக்கு உதாரணத்துக்கு கொழும்பு இலங்கைக்குள்ள பார்ப்போம் பாருங்கோ. கொழும்புக்கு உள்ள ஆக்கள் உதாரணத்துக்கு இந்த பச்சைக்க கொண்டே போட்டியில் இருப்ப கொழும்புல உள்ள ஆளுக்கே கொழும்புல உள்ள ஆளா இருக்கும். கொழும்புல இருப்ப உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்துல இருந்து யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே அனுப்புறதுன்னா இந்த பச்சை கலர் பட்டிகளை போடலாம். யாழ்ப்பாணத்திலிருந்து பரத்துறை கடிதம் போகுது, யாழ்ப்பாணத்திலிருந்து சுண்ணாந்து போகுது, என்ன ரைட். கொழும்புனா கொழும்புல இருந்து வெள்ளவத்தைக்கு போகுது. அந்த மாவட்டத்துக்குள்ள அந்த உள்ளூருக்குள்ள உதாரணத்துக்கு மாவட்டத்தை சொல்றாரு, உள்ளூருக்குள்ளேயே அந்த கடிதம் போட்ட விரைவாக இருக்கும் பிள்ளை. அன்னைக்கு கூட சில அன்னைக்கு கொண்டு கொடுப்பாங்க, இல்லை அடுத்த நாளை முடிய போய் சேரும். அப்ப இது உள்ளூர் தபால். கொழும்புக்குள்ளேயே அனுப்புறதுக்கு உள்ளூர் தபால் போய். உள்நாட்டு தபால்னா கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் வேற மாவட்டங்கள்ல தூரடங்கள்ல இருக்கிறது. இலங்கைக்கு உள்ளே அனுப்புறது. இது ஊருக்குள்ளே அனுப்புறது. இது நாட்டுக்குள்ளே அனுப்புறது, வேறு வேறு இடங்களுக்கு அனுப்புறது சிவப்பு. கடல் கடந்து போறவர் நீலம். நீங்க நீலம் வெளிநாடு பாடமாக எப்படி பாடமாக வச்சிருக்கிறீர்களா? எங்களோட நாட்டை சுத்தி கடல் தானே இருக்குது. கடல் நீல கலவரோ? அப்ப நீலத்துக்கு போடுவோம். சும்மா மனசுல பாடமாக்குறது சொல்றேன். வெளிநாட்டு சவால் இருக்க போறீங்க பிள்ளைகள். இதெல்லாம் இனி படிக்க டைம் இல்லாது கிளியர் ஆகி விடுவோம். சரியா? ரைட் ரைட். இன்றைக்கு அடுத்த விஷயம் படிக்க போறோம்.
அதுல யாரும் இன்னைக்கு அமைதியா இருக்கு. சார் அமைதியா இருக்கு. இன்னைக்கு விட முடியல உலகம். அத்வஜர் தெரியுங்களோ? உஷாரா இது போடுவீங்களா? உங்களுக்கு எக்ஸாம் இருந்தது. நீங்களா பெரிய பிள்ளைங்க. சார் 15. 15. சார் 15. 15. சார் 15. 15. ரைட். ஒரு விஷயத்தை சொல்றோம் பாருங்க. வட்ட வடிவமா இருக்கா? வட்ட வடிவத்தில 5வது மாணவனுக்கு எதிர 12வது மாணவர் இருக்கிறார் சமதூர இடைவெளியில். எனவே இந்த வட்டத்தில் இத்தனை மாணவர் இருப்பினம் என்றதான் கேள்வி. 5க்கு நேரம் 12. ரைட். அப்ப பாருங்க 5க்கு நேரம் என்ன சொன்னா சரி 6க்கு நேரம் என்ன விரும்பல? 6க்கு நேரம் 6, 7, 8, 9, 10, 11 வருதானே. அப்ப 6க்கு நேரம் அங்கால என்ன விரும்பல? 13. 13. 7க்கு நேரம் 14. 14. சரியோ? ரைட். வரம்பம் 7க்கு நேரம் 14. இனி 11க்கு நேரம் என்ன விரும்பல? 1. 5க்கு முதல் என்ன வரும்? 4. 4. 4க்கு நேரம் யார் இருப்பார்? 11. அடுத்தது 3. அடுத்தது 2. 2. அடுத்தது 1. இங்க பாருங்க. இப்ப 5க்கு நேர 12, 4க்கு நேர 11, 3க்கு நேர 10, 2க்கு நேர 9, 1க்கு நேர 8, 14க்கு நேர 7, 13க்கு நேர 6. இவ்வளவு வைத்திர பேர் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. 14. 14 பேர் உள்ளார். நீங்க 15 சொல்றீங்க இல்ல 14 பேர். சரிதானே? பாருங்க நேருக்கு நேர வருகிறது. சரி அப்ப இது இப்படி செய்ய சரி ஓகே. இப்ப இதை கீறி பார்த்துட்டு போட்டோம். இப்ப பெரிய இலக்கத்துல தந்தா என்ன செய்யறது? கீறி போட்டு வட்டம் போட்டு எழுதி கொண்டு இருக்கலாமே. அதுக்கு தான் பிள்ளைகள் ஒரே ஒரு குறுக்கு வடிவா கேள்விய பாருங்கோ. 12ல இருந்து 5ஐ கழியுங்கள். கழிச்சா 7 வரும். 7 2ஆல பெருக்கினா 14. 7 2ஆல பெருக்கினா 14. அப்ப அந்த வரிசையில உள்ளார்கள் 14 பேர் வட்டமா உள்ளார். இப்ப புரிந்து கொண்டீர்களா? கஷ்டமா இருக்கும். இப்ப எனக்கு சம்பவம் விளங்கணும் பிள்ளைகள். எனக்கு தேவை எனக்கு தேவை பிள்ளைகள். முதலாவது இந்த சம்பவம் என்ன, நாங்களே படிக்கிறோம், என்ன என்ன நடைமுறை என்றதை புரிஞ்சு கொள்ளணும். 2வது குறுக்கு வழியை தெரிஞ்சு வச்சிருவோம். 2 தெரிஞ்சா காணும். இந்த சம்பவம் தெரியாம தனியா குறுக்கு வழியை வச்சிருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கைக்கு அது உதவாது. இது வளர்ந்து கிழமைக்கு போகுது.
சரியா படிக்கிற சரிதானே இப்ப நான் இனி அடுத்த கேள்வி கேட்க போறோம் சரி இதே கேள்வியை தான் வரிசையில நிக்கிறமாக்கணும் வரிசையில நிக்க வட்டமா இருக்கிறேன் சரியோ 20வது ஆளுக்கு நேர 2வது ஆள் நிக்குது அந்த வட்டத்தை சுத்தி எத்தனை பேர் நிக்கிறோம் 36 ரெண்டு பேர் இருக்கும் சார் 36 36 36 பேர் ஏன் சார் 36 36 பேர் ஏன் 36 20ல இருந்து 2 கழிக்கிறோம் 18 18 2 ரைட் 20ல இருந்து புள்ளியல் 2 கழிப்பியல் கழிச்சா 18 18 18 36 சரிதானே ரைட் அப்ப இனி யாருங்க டவுட் இருக்க புள்ளியல் இந்த கணக்குல இல்ல சார் இல்லையா ரைட் அப்ப இதை செய்து பாருங்க சரியா ரைட் ரைட் இதை செய்து காட்டாமல் புள்ளியல் இந்த யூடியூப் சேனல்ல தான் இந்த வீடியோ போட்டு கொண்டே இருக்கிறேன்ட்டு அப்படி நான் உங்களை குரூப்புக்கு சேர் பண்ணாடி அந்த சேனலுக்கு போனீங்கன்னா உங்களோட டேட் போட்டு 2026 போட்டு தேதி போட்டு அதில் கிடக்குமா எடுத்து பார்க்கலாம் ரைட் சரி பாருங்க புள்ளியல் இதுல இப்படி ஒரு பெட்டி இருக்கு பெரிய என்ற மாதிரி ஒரு இருக்கு உருவினுள் பியில் உள்ளவாறு எத்தனை பட்டிகளை அடக்க முடியும் சின்ன பட்டி எத்தனை இருக்கு அடக்கலாம்னு இருக்கிறாரு ரெண்டு சரிதானே இது ரெண்டாவது சதுரமுகி புள்ளிகள் ரெண்டாவது சதுரமுகி பி என்றது சதுரமுகி ஏ கன உரு இதுக்குள்ள தூக்கி தூக்கி எத்தனை அடுக்கலாம்டா சதுரமுகி எல்லாம் ஒரே பக்கம் தானே வருது நீள அகலம் எல்லாம் ஒரே அளவு தானே 2 சென்டிமீட்டர் தானே
அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்டா, இதுல உள்ள நீளம் அகலம் உயரம் எல்லாத்தின் அளவுகளையும் தனித்தனிய பிரிக்க வேணும். பாருங்க, முதல் சரிதானே? பாருங்க, பி ஒரு சதுரமுகியாக உள்ளமையினால் கனவு ஏ நீள அகலங்களை சதுரமுகி பியின் ஒரு பக்க நீளத்தால் வகுக்க வேண்டும். முதலாக செய்வோம். அப்ப பாருங்க, ரெண்டால பிரிச்சா 1 இப்ப இது 4 2ஆல பிரிச்சா 2 வரும். அதே மாதிரி 6 2ஆல பிரிச்சா 3 வரும். ஆனா பிரிச்சு வாரது அவளுக்கு பெருக்கி விட்டாச்சு. 1 2 3 இந்த 3 பெருக்கி விட்டா 6 வரும். அப்ப எத்தனை பெட்டியா எடுக்கலாம்டா? 6 பெட்டிகள். சரிதானே? நீளம் அகலம் உயரம் எல்லாத்தாலையும் பிரியுங்க. எல்லாம் ஒரே அளவு இல்லை உனக்கு. சதுரம் ஏற்றவன். சரிதானே பிள்ளைகள்? அங்க சொல்லுமா இப்போ ஓகேயாண்டு புரிந்ததா? ஆம் சார். ரைட். சரிதானே? நம்ம இப்படியே சரி, இது சதுரமுகி கனவு வேணா வேற இருக்கு பிறகு பார்ப்போம். இப்ப இந்த கணக்கை மட்டும் பார்த்து வச்சிருவோம். நீளத்தையும் பிரிக்க வேணும், அகலத்தையும் பிரிச்சு உயரத்தையும் பிரிச்சு விட்டா அந்த அப்படிதான் இருக்கும். ரைட். அதே கேள்வி இப்ப மாறி தந்துருக்கு பாருங்க. இப்படி உள்ளதுல இவரை இப்படி உள்ளதா எத்தனையான விளிம்பு அறிந்தெடுக்க முடியும். முதல் பெட்டிக்குள்ளே அடுக்கினாங்க பிள்ளைகள். இது ஒரு பெரிய சதுரமுகி பலகையில கிடக்குது. 6 சென்டிமீட்டர் இருக்கலாம், 6 சென்டிமீட்டர் ஆகலாம், 6 சென்டிமீட்டர் உயரம். அவரை இப்படி 2 சென்டிமீட்டர் உள்ளதா எத்தனையாக அறிந்து வெட்டி எடுக்க முடியும். ரைட்டு, செய்துட்டு முடிய போடுவோம். ரைட். சரி, ஒரு பாருங்க, அதே விஷயம்தான் இங்கேயும். என்ன செய்வோம்? இது 2 சதுரமுகியா இருக்கிறபடியா ஒரு பக்க நீளத்தை நாங்கள் எல்லா பக்கம் 6 வரும். எல்லாம் இங்கேயும் 2 பாரபடியா என்ன செய்வோம்? பிரிச்சு பண்ணா 3 3 9 9 27 வரும். 2 பேரும் 27 வரும். சரியே, 27 நீளம் அகலம் உயரம். ஒரு பக்கம் பாருங்க, எல்லாம் 2 2 சொன்னா அந்த நீள பக்கத்துக்கு 1 2 வரும், அகல பக்கத்துக்கும் இப்படி வரும். இப்படி சின்ன சின்ன குத்திகளாக இத்தனை குத்தி வரும். எல்லா பக்கமும் 3 3 வாரபடியா
27 சரிதானே ரைட் ரைட் அதை படிச்சிடாமல் திருப்பி இது ஒரு வேற மெத்தட்ல வருது இந்த கணக்கை செய்வோம் Sir, 10. இது நீக்க வேண்டியதா சேர்க்க வேண்டியதை பற்றி சொல்லல நீக்க வேண்டியது சார் 8 8 10 ரைட்டா மிச்சாக செய்ய போறோமோ கேட்ட கேள்வி நீக்கப்பட வேண்டிய சதுரமுகிகளின் எண்ணிக்கை 'ரைட் இதுல போவோம் இது அன்றைக்கும் விளங்கையில் சொன்னீங்க கொஞ்சம் பேர் வடிவா புரிஞ்சு வச்சிருமோ இதெல்லாம் ஒரே அளவான சிறிய சதுரமுகிகளை வச்சு உருவாக்கின ஒரு இது சதுரமுகி கட்டைகளை வச்சு அடுக்கிக்கிறாங்க சதுரமுகி என்றா எப்பவும் என்னென்னா நீளம் அகலம் உயரம் ஒரு சிறிய சதுரமுகி ஒரு பக்கம் நீளம் என்ன நீளம் அகலம் உயரம் எல்லாம் ஒரே அளவில் இருக்கு அப்படியான குத்திகளை சேர்த்து இந்த அமைப்பு உருவாக்கி இருக்குது அப்ப நாங்கள் ஒரே அளவான சதுரமுகியை வச்சுக்கொண்டு பெரிய சதுரமுகி உருவாக்கலாமோ ஆக்கலாகவோ உருவாக்கலாம் வச்சு சதுர வடிவில அடுக்கலாம் தானே சதுரமுகி வடிவில அடுக்கலாம் என ஒரு வடிவிலையும் அடுக்கலாம் சதுரமுகி வடிவிலையும் அடுக்கலாம் அதுதான் நான் சொல்றது சதுரமுகி வடிவிலே அடுக்கிறதுக்கு எத்தனை தேவை என்றால் முதலாவது ஒரு கட்டம் வேணும் அதுவும் ஒரு சதுரமுகி தான் ஒன்று இருந்தா ஒரு சதுரமுகி இருக்கலாம் அடுத்தது எத்தனை வேணும்டா பிள்ளையாது 2 2 2 2 தர 2 4 4 2 8 சதுரமுகி இருந்தா பிள்ளையாது நீள பக்கத்துக்கு 2 அகல பக்கத்துக்கு 2 என்ன அப்படியே உயர பக்கத்துக்கு 2 என்று சொல்லி சதுரமுகி அடுக்கலாம் அப்ப அதுக்கு 8 சதுரமுகி வேணும் சரியோ எத்தனை வேணும் 8 வேணும் இப்படி வரும் 2 2 8 சதுரமுகி எடுத்த வேண்டாம் சிறிய சதுரமுகி 8 எடுத்து இப்படி அடிக்கினா இது ஒரு பெரிய சதுரமுகியா வரும் சரிதானே அப்ப அதுக்கு 8 தேவை இதுக்கு அடுத்தது எத்தனை சொல்லுவாகும் நீள அகலத்துக்கு 3 3 படி போட முடியும் 3 3 எவ்வளவு 9 3 27 27
அடுத்த சதுரமுகியை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு 27 தேவை. எத்தனை தேவை? 27 தேவை. அதுக்கு அடுத்த சதுரமுகியை உருவாக்குறதுக்கு பிள்ளைகள் 4 தர 4 தர 4. 4. அந்த அவலத்தையும் பெருக்கினால் 64. ஓ, எங்க 15 ரூபாய் எத்தனை வரும்? நஷா ஒரு வாய் இதுறது இல்லை. என்னது உலகம்? நசா எத்தனை வரும்? மத்திய கதை செய்திடுவோமா? சொல்லுவா, எத்தனை வரும்? அடுத்தது ஒரு பக்கம் 4 தர 4 தர 4 பெருக்கு 4 தர 4 தர 4 4 16 16 4 64. 64 சேர்ந்தா விஷயம். இதெல்லாம் மாறாது உங்களுக்கு. ஒரே அளவான சிறிய சதுரமுகியை வச்சு உருவாக்குறதுன்னா 8 27 64 ஆக மிஞ்சி போனா 5 5 5 போய் 125 பேரும். அவ்வளவுக்கெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. 5 5 5 ரூபாய் 120 அதை பற்றி யோசிக்காதீங்க. சரிதானே? இதை தாண்டி போகாத. ஆக கூடுதலா 120. அப்ப இந்த 4க்குள்ளே நின்று கொள்ளும். சரியே, ரைட். இப்ப இதை கேட்டுக்கிறாக்கு இதுல சரிதானே என்ன செய்யணும்? இவ்வளவு சதுரமுகி தான். உருவில் உள்ள சிறிய சதுரமுகிகளை கொண்டு ஒரு பெரிய சதுரமுகியை உருவாக்க வேண்டும் என்று நீக்க வேண்டிய சதுரமுகி. அப்ப இவ்வளத்தையும் வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு சதுரமுகியை உருவாக்கினா கொஞ்சம் மிஞ்சாதோ எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் வரும். சரிதானே? எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் வரும். சரிதானே? ரைட். அதுதான் விஷயம். அப்ப நாங்கள் முதல் இதுல எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை இருக்கு இதுல சொல்லு பார்ப்போம். 18. எத்தனை இருக்கு இதுல? 18. 18. சரிப்பா. மச்சாங்களுக்கு எந்த ஒரு விடயத்தை நல்ல தெளிவாக்குவோம். நானும் முயற்சி இருக்கிறேன். திரும்ப நிறைய கேள்வி போடுறேன். எல்லாம் குழம்பு பண்ணிக்கிறேன். பாருங்க பிள்ளைகள், இதுல எத்தனை இருக்குன்னு பார்க்கிறதுண்டா முதலாவது அடுக்கில் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6. சரிதானே? இவர்ல 6 இருக்குது. 2வது அடுக்குல பாருங்க 1 2 3. 3வது அடுக்குல 2. இதுல ஒண்ணாது. அப்ப பாருங்க, முதலாவது அடுக்கில் 6 இருந்தா 6 1 6. முதலாவது அடுக்கில் இருந்தபடியா உண்ட அளவு இருக்கிறது 6 1 6. 2வது அடுக்கில 3 இருக்கிறபடியா அது 2 அளவு இருக்கிறது 3 6. மேல பாருங்க 3வது அடுக்கில் 2 இருக்கிறபடியா அவரை என்ன செய்யறது? 2 3 அளவு இருக்கிறது. முதலாவது அடுக்கில் இருந்தா இருக்கிறவைய உண்ட அளவு இருக்கணும். 2வது அடுக்கில் இருந்தா 2 அளவு இருக்கணும். 3வது அடுக்கில் இருந்தா 3 அளவு இருக்கணுமா? அப்ப பாருங்க, இந்த 3ஐயும் கூட்டினா சரிதானே 3 18 இதுல கிடக்கு. இதுல 18 இருக்கு. எங்களுக்கு சதுரமுகியாக்க எத்தனை வேணும்? 8. ஜஸ்னியா சொல்லுங்க, சதுரமுகியாக்க எத்தனை வேணும்? 18 கிடக்கு. இதை கொண்டு ஒரு இதுகளை மாற்றி அடிக்க ஒரு சதுரமுகி உருவாக்கலாமா இல்லையோ? உருவாக்கலாம். ஓ, நாங்க ஜஸ்னியா சொல்லுவோம். தத்பயன் துய்சன் எல்லாம் சொல்லுங்க. வாய்க்கிறோம். ஓ, 8 வச்சு கொண்டு உருவாக்கலாம். 8 வேணும். மிச்சம் எத்தனையை கழிச்சு விடலாம்? 18 கழிச்சா சரி. அப்ப 18 கிடக்கு. 8 தான் தேவை. கழிச்சு விட வேண்டியது 10. கழிச்சு விட வேண்டியது 10. விளங்கிட்டுதான் பிள்ளைகள்? புரிந்து கொண்டீர்களா? ஓ, 10. சரி, ரைட். அப்ப அது அவ்வளவு விளங்கியது. நான் இதே சரிதானே? என்ன போறோம்? திருப்பி வரப்போம்.
இதுல 18 கிடக்குன்னு தெரியும் எல்லாருக்கும். ரைட், 18 கிடக்கு. இது அடுத்த கன உருவாக்க இதுல மாற்றம் செய்யாமல் அல்லாட்டி இவ்வளவு கன உருவை கொண்டு இன்னும் கொஞ்சம் கன உரு சேர்ந்து அடுத்ததாக உருவாக்கக்கூடியது இதுல 18 கிடக்கு. இதை விட கூடுதலான ஒரு கன உருவை கொஞ்சம் பெருசா உருவாக்க வேணும்னா எவ்வளவு வேணும்? 64. இல்ல இல்ல, இதுல எத்தனை கிடக்கு? 18. 18. அடுத்ததுக்கு எத்தனை வேணும்? 27. 27 வேணும். 27க்கு இதுல 18 கிடக்கு. அப்ப எத்தனை தேவை மிச்சம்? 9. 9 தேவை. அவ்வளவுதானே பிள்ளைகள் கணக்கு. ஏன் இதுக்குள்ள புரிந்து கொள்ளாம? சரியா? அப்ப இது இத வச்சுக்கொண்டு அடுத்ததான் உருவாக்கலாம். அப்ப 9 தேவை கழிச்சு. அது சரி. இப்ப நான் முக்கியமான போயிட்டு அடுத்த விடயமும் அடுத்த வடிவா கவனிக்க முடியாது. இதிலே எதுவித மாற்றமும் செய்யவில்லை நாங்கள். இந்த இருக்கிற கட்டைகள் இருக்குதானே, இதை தூக்கி அடுக்க ஒன்றுமே செய்யல நாங்கள். இப்படியே வச்சுக்கொண்டு இதுக்கு மேலான இன்னும் இதே அளவு கட்டைய அடுக்கி ஒரு பெரிய சதுரமுகிய உருவாக்கலாம். அந்த உருவாக்குறதுக்கு மொத்தமா எத்தனை கட்ட வேண்டும்? மொத்தமா அவங்களும் எத்தனை? 9. இல்ல, இதுல இருக்க மாற்றமும் செய்யக்கூடாது முடியாது. இப்படியே இருக்க வேணும். இதுக்கு பக்கத்துல இதுகளை நிரப்பி ஒரு சதுரமுகியா மாற்ற வேணும். இதுல இறக்கக்கூடாது. இங்க பாருங்க, நீள பக்கத்துக்குள்ள 1 2 3 4 5 கட்ட கிடக்கு. இந்த 5 கட்டையா இறக்கக்கூடாதல்லோ, அசைக்க கூடாது தானே. அப்ப என்ன செய்யலாம்? 5 கட்டை அப்படியே கிடக்கத்தானே வேணும். அப்ப எப்படி வேணும் சொல்லுங்க. அப்போ என்ன தெரியாது, இது இறக்கக்கூடாது. இஞ்சாலே அகல பக்கத்துல எத்தனை இருக்கு பாருங்க. அப்ப 4ஓட இன்னொன்று கூட்டி 5 வரும். 4ஓட அகல பக்கத்துக்கு 5 வரும். ஈர பக்கத்துக்கு புள்ளிகள் என்ன வரும்? இன்னும் 2 வரும். அப்ப எப்படி பாப்பியல்? 5 தர 5 தர 5 சரியே. 125 கட்ட சேர்ந்தா தான் இத சதுரமுகியா உருவாக்கலாம். எப்படி? இதில் எதுவித மாற்றமும் செய்யாமல் மேலதிகமான கட்டையா இருக்கிறதுக்கு முதல் பார்த்தது மாற்றம் செய்தது. சரிதானே? நிறைய படிச்சுட்டோம், திருப்பியும் படிவா பாருங்க. சரிதானே? எப்போ சதுரமுகி இந்த ஒரு பக்கத்துக்கு பாருங்க. சரி, நீளம் மட்டும் வைப்போம்னா நீளத்துல 5 இருக்கு. இதுல அகலத்துல எத்தனை கிடக்கு சொல்லுங்க பாப்போம். இங்க வேணும் நீள பக்கம் மட்டும் இதுல பார்ப்போம். எத்தனை கிடக்கு? 1 2 3 4 5 கிடக்கு. அகலத்துக்கு எத்தனை இருக்கு பிள்ளைகள்? 3. 1 2 3. உயரத்துக்கு எத்தனை கிடக்கு? 1 2 3 தான் கிடக்கு. அப்ப 5 3 3 கிடக்கு. பெரிய சதுரமுகியாக நாங்கள் இப்படி 5 3 பெருக்க இல்லாதானே. என்ன செய்யணும்? எல்லா பக்கமும் 5 5 போட்டு பெருசுடுவா. இதே 125 தான் அடுத்த கேள்வி கேட்பாங்க. உருவாகிறது இன்னும் எத்தனை தேவை? இதுல 18 கிடக்கு, 125 தேவை. நாங்கள் என்ன செய்யலாம்? கழிச்சு விட்டா மிச்சம். சரிதானே? இப்ப சொல்லுங்க, எல்லாரும் ஓபன் பண்ணி சொல்லுங்க. எனக்கு இந்த கேள்வி விளாங்க இல்லை சார், எனக்கு புரிஞ்சு கொள்ள என்ன சொல்லுங்க. நான் இன்னும் கொஞ்சம் இலகுவாக வாங்கி கூட உங்களுக்கு தனியா படிப்பிக்கிறேன். சொல்லுங்க. சரியே? ரைட். ரைட். இந்த கேள்வி பெரிய கேள்வி மாதிரி கிடக்குது. வழியா பாருவோம். சரியே? வேற மாற்றிக்கொள்ளே நாங்கள் நிறுத்தி கொண்டு மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். இன்றைக்கு அடுத்த மார்ச் மாதத்துல 2வது வகுப்புல கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த கேள்வியை போடுறேன், ட்ரை பண்ணி பாருங்க.
பிடிஎஃப்ல போட்டுவோம், ட்ரை பண்ணி பாருங்க, பிறகு செய்வோம். சரி, இங்க பாருங்க பிள்ளைகள், இதுல முக்கியமான விடை கொண்ட காட்டம் பாருங்க. சரி, இப்ப இதை பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இதுதான் பிள்ளைகள் அந்த யூடியூப் சேனல். சரிதானே? உங்களுக்கு நடக்கிற வகுப்புகள் எல்லாம் இங்க பாருங்க, இதுல தான் அப்லோட் பண்ணப்படுது. நான் படிச்ச வீடியோ கொஞ்சம் பாருங்க, எல்லாம் இதுல ஒரு நாளும் கூட கூட போட்டுக்கொண்டே இருப்பேன். நீங்கள் இதுக்குள்ள போய் கூட தியரி இங்க பாருங்க, 2026 உங்களுக்கு அன்னை படித்தோம், கடைசி 16ஆம் தேதி படித்தது, இது 18ஆம் தேதி அன்னைய படித்தது, முன்னாள் படித்தது, இதுல இருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்யலாம், இந்த சேனலுக்குள்ளேயே போயிட்டு கடைசி அப்டேட்ல பார்க்கலாம், வீடியோ தேவையா என்ன. ரைட், இங்க பாருங்க, இதுல பிள்ளைகள் இன்னும் நிறைய கிடக்கு, நாங்கள் படித்த விஷயங்கள் நிறைய கிடக்கு. இங்க பாருங்க, நிறைய நிறைய பயனுள்ள விடயங்கள் வீடியோவா நுண்ணறிவுகள் கணக்காது. 56 வீடியோக்கு மேல கிடக்கு. சரி, எல்லாம் நான் செய்து போட்டுறேன். நீங்க படித்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இதுக்குள்ளே போய் எடுத்து பார்க்கலாம். சரியே, ரைட். இங்க பாருங்க, இது எல்லாமே நாங்கள் படித்த போது. சரி விளையாடு, ரைட். ஓகே, நன்றி. வகுப்பில் கலந்து கொண்டமைக்கு நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். பாய், போயிட்டு வாங்கோ. ஓகே, பாய், போயிட்டு வாங்கோ. பாய் சார். வீடியோ போனீங்கன்னா நீங்க இதை பார்க்கலாம். சார் ஓகே, பாய். பாய் சார். பாய் சொல்லுங்க சார். பாய். யாரும் சின்ன ஆள் இருக்காங்க. ஓகே, பாய், போயிட்டு வாங்க. படிக்காம